எப்பயும் போல சப்பாத்தி செய்யாம அதே சப்பாத்தி மாவை வச்சு செம்ம டெலிஷியஸா இந்த மோமோ செஞ்சாச்சு. யூஸ்வலா சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு சைட்ல ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு லைட்டா சோயா சாஸும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்தா இது கூடவே கொஞ்சம் மீட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரவுண்டாலாம் தரணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு சப்பாத்தி எப்படிலாம் செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு அழகா ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டிஸ்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். ஆனா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நீங்க அதை சீல் பண்ணணும். எட்ஜஸ்ல லைட்டா வாட்டர் போட்டு சீல் பண்ணீங்கன்னா ஈஸியா நிற்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்டீம் பண்ணா போதும். செம்ம டெலிஷியஸா மோமோ வீட்லயே ரெடி ஆயிடும். என்கிட்ட சீஸ் இல்லாதனால நான் சீஸ் ஆட் பண்ணல. பட் இதுல சீஸ் ஆட் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது கூடவே ஒரு சில்லி சாஸை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை.